வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ஸ்டாலினுடைய வலது கை காலையிலே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சிக்கன் ரைஸு, குவார்டர் பிரியாணி, அப்புறம் ஒரு குவார்டரு மட்டன் பிரியாணி, கை காசு, அது பேட்டா காசு, இதெல்லாம் கொடுத்தும் ஜெயிக்க முடியல அப்படின்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. எப்படியாவது ஜெயிச்சிடணும், ஓகேங்களா? நீ சொத்தையே வித்துரு, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஜெயிச்சிடணும், ஜெயிச்சு காட்டணும். ஜெயிக்கல அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய செயலாளர்கள் அந்த மாவட்டத்தில் நிற்கக்கூடிய அந்த தொகுதிக்குன்னு ஒரு 2 பேரையோ இல்ல ஒருத்தரையோ பொறுப்பாளர்களா போட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் நீக்கப்படுவார்கள். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப இதுல சம்பந்தமே இல்லாம 2 பேருடைய புகைப்படம் இருக்கு. ஜெகத்ரட்சகன், சபரீசன் பாத்தீங்கன்னா இருக்கு. கட்சிக்குன்னு தனி நிதி, தொகுதிக்குன்னு தனி நிதி, வாரி கொடுக்க, வாரி வழங்க ஏகப்பட்ட நிதிகளுங்க, ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினுடைய வலது கைகளா இருக்கக்கூடிய ஜெகத்தை தூக்குறதுக்கு பிளான் ஒரு புறமும், சபரியை தூக்குறதுக்கு ஒரு பிளானும் அவ்வப்போது பிளான்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்மையில எனக்கு ஒரு சந்தேகம் நண்பர்களே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஜெயிக்கல அப்படின்னா அனைவருடைய கதையுமே முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். திமுகவின் அமைச்சர்கள் நிறைய பேர், ஓகேங்களா, அமைச்சர்கள் வேறு, எம்பிக்கள் வேறு, அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில தற்கூரிகள் அது கூட தெரியாம பிஜேபி கமெண்ட் பண்றாங்க. சங்கிகளுக்கு வேலை இல்லை, எரியதடி மாலா ஃபேனை 12வது நம்பர்ல வை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வடிவேலு அவர்கள் சொல்லுவாரு, ஓகேங்களா? அதை இப்ப தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியது மீம்ஸுக்களாக வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, ஸ்டாலினின் வலது கை பாத்தீங்கன்னா அதிரடியா சிக்க போறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு. அதிரடியா சிக்க போகிறாரு அப்படின்றத தாண்டி எந்த நேரத்திலும் தேர்தலுக்கு முன்பு ஒருவர் கைது, ஒரு வசமான மிக முக்கியமான புள்ளி கைது செய்யப்பட தயார் நிலையில் இருக்கிறாரு. இல்ல அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான ஒரு புள்ளி வேற யாருன்னா பாத்தீங்கன்னா கைது செய்யறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. சோ ஸ்டாலினுடைய வலது கை உண்மையில யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க, எவரெவரெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்குவதற்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒண்ணுதான் சொல்லணும், 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது எப்பேற்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகும். வலது கைகளா இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பிளான்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும், டெல்லி மேலிடத்தை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபரீஷன், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய ரொம்ப ரொம்ப பிராண்டட் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் பலே பிளான்களை போட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஏன் அப்படின்னா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நபர் மிக முக்கியமான ஒரு இடத்தை நோக்கிய நகர்வை எடுக்கணும். அரசியல் சார்ந்தும் சரி, ஒரு கட்சியை சார்ந்தும் சரி, ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே